கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 6/6/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவான தேவனுடைய வாழ்க்கையில் இருந்து அற்புதத்தை செய்யும்படி நீர் செய்தல்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசு வேலைக்கு விலைக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய நீதியின் வலது கரத்தினாலே தாங்கி வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆக இந்த நாள் முழுவதும் மகிமின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படட்டும். நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுவதும் இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி செய்தபடி ஆட்சிப்பிக்கிறப்பா. யோவான் 17:17 உடைய வசனம் சத்தியம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே சத்திய வசனமாகிய கிருபை இவருடைய வாழ்க்கையில் நீர் வைத்து சகலமும் ஜெயிக்கும்படி செய்யுங்கப்பா. பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 6/6/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். தேசத்திலே கிருபையும் அன்பும் அபிஷேகமும் விடுதலையும் சமாதானமும் சந்தோஷத்தையும் நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூட இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.